வணக்கம் நேயர்களே. தமிழர்களின் தனித்துவம் போற்றும் நம்ம தமிழ் கண்கள் சேனல்ல இன்னைக்கு நாம பார்க்க போறது என்னன்னா, பண்டைய தமிழர்களின் முன்னேற்றத்திற்கு காரணமா அமைஞ்ச முத்துப்பறிப்பு தொழிலை பத்தி தான். இந்த முத்துப்பறிப்பு நுணுக்கங்களும் அதில் காணப்படும் ஆபத்துக்களும் வணிக வலையமைப்பில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறதையும் தான் இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழர்கள் முத்துப்பறிப்பின் ஊடாக தமிழ் சமூகத்தின் பொருளாதார மற்றும் கலாச்சார தளத்தை உருவாக்குவதில் பெரும் பங்காற்றினார்கள். முத்துப்பறிப்பு தொழிலின் சிக்கலான முறைகளையும் வெளிநாடுகளுடன் இணைந்த கடல் வணிக வலையமைப்புகளையும் வரலாற்று ஆதாரங்களும் சங்க இலக்கியங்களும் மிக சிறப்பாக எடுத்து காட்டுகின்றன. பண்டைய தமிழர்களின் மிக சிறப்பு வாய்ந்த ஒன்றாகவும் உச்சகட்ட திறமையும் துணிச்சலும் பயன்படுத்தப்பட வேண்டிய ஒரு தொழிலாகவும் காணப்பட்டது. முத்துப்பறிப்பில் ஈடுபடுவோரை தமிழில் பரவர்கள் என்றழைப்பர். மற்ற தொழில்களைப் போன்று மாற்று சாதனங்களோ இயந்திரங்களோ இன்றி ஆழ்கடலில் இறங்கி முத்து சிப்பிகளை சேகரிப்பவர்கள். கடலுக்கடியில் விரைவாக செல்வதற்காக பளிங்கு கற்களை தன் உடலில் கட்டிக்கொண்டு கடலின் அடியில் சென்று சிப்பிகளை சேகரித்துக் கொண்டு ஒரே மூச்சில் மீண்டும் மீட்டு வரக்கூடிய ஆற்றல் மிகுந்தவர்களாக விளங்கினார்கள். சங்க இலக்கியமான அகநானூறு மற்றும் பட்டினப்பாலை போன்றவை இந்த முத்துப்பறிப்பில் காணப்படும் திறன்களையும் ஆபத்துக்களையும் விளக்குகின்றன. கடலில் மூழ்கி உயிரிழப்பதும் ஆழ்கடலில் வாழும் உயிரினங்களால் மரணிப்பதும் இவர்கள் முகம் கொடுத்த ஆபத்தாகும். முத்துப்பறிப்பாளர்களின் சமூக மற்றும் ஆன்மீக முக்கியத்துவத்தையும் இதனால் அவர்கள் சமூகத்தால் மதிக்கப்படுவதையும் மணிமேகலை போன்ற தமிழ் காவியங்கள் எடுத்து காட்டுகின்றன. அந்த வகையில் மன்னார் வளைகுடா முத்துக்கள் உலகின் சிறந்தவைகளாக கருதப்பட்டு மிகுந்த மதிப்பையும் வளமான நாடாக அமைவதற்கான வாய்ப்பையும் பெற்றுக் கொடுத்தது. தமிழர்களின் முத்துக்கள் பண்டைய ரோமன், எகிப்து மற்றும் தென்கிழக்காசிய நாடுகளில் ஏற்றுமதி செய்யப்பட்டன என்பதற்கு அக்காலத்து ரோமன் நாணயங்கள் ஆதாரங்களாக அமைகின்றன. புறநானூறு மற்றும் மதுரை காஞ்சி போன்ற சங்க இலக்கியங்கள் தமிழ்நாட்டின் வளத்தையும் செழிப்பையும் மிக சிறப்பாய் எடுத்து காட்டுகின்றன. ரோமானியர்கள், குறிப்பாக பிலினி மூத்தவர், தனது பிரபல இயற்கை தொடர்பான வரலாற்று நூலில் தமிழர்களின் முத்துக்கள் உயர்ந்தவை என கூறியுள்ளார். இந்த ஆவணங்களின் ஊடாக தமிழர்களின் முத்துக்கள் அழகும் மதிப்பும் மிகுந்தவையாகவும் தமிழர்களின் முன்னேற்றத்திற்கு உதவியதாகவும் கருதப்படுகின்றது. முத்து வர்த்தகத்தில் ஈடுபட்டமையால் ஈட்டிய செல்வம் தமிழ் மக்களின் ஒரு திடமான வணிக வலையமைப்பை கட்டியெழுப்ப உதவியது. சங்க இலக்கியங்களும் சிலப்பதிகாரம் மற்றும் அரிகமேடு போன்ற தொல்லியல் அகழ்வுகளும் தமிழர்களின் முத்துக்களின் மதிப்பையும் தமிழ் வணிகர்கள் மற்றும் வெளிநாட்டு வணிகர்களிடையே காணப்பட்ட நெருக்கமான கலாச்சார தொடர்புகளையும் மிக சிறப்பாய் எடுத்து காட்டுகின்றன. அழகு இருக்க இடத்துல ஆபத்து இருக்கும், அதே மாதிரி அதை அடையிறதுக்கான சிரமமும் நிறையவே இருக்கும். அந்த வகையில இந்த முத்துப்பறிப்பு தொழில்ல அந்த கருத்து 100% உண்மைதாங்க. முத்துக்களின் அழகு எந்த அளவு ரசிக்கப்படக்கூடியதோ அதைவிட பல ஆபத்துக்களுக்கு மத்தியில் அந்த தொழிலில் ஈடுபட்டு பெருமை சேர்த்த நம் தமிழர்களின் உழைப்பு போற்றப்பட வேண்டியது. விவேகம் மட்டுமில்லாம வேகமும் ஒன்று சேரும் போதுதான் ஆழ்கடலில் உள்ள ஆபத்துக்களை எதிர்கொள்ளலாம்ங்கிற நுட்பமும் மாற்று வழிமுறைகள் ஏதுமில்லாம தன்னையே அர்ப்பணிக்கும் துணிச்சலும் கொண்ட நம்ம தமிழர்கள் முத்துப்பறிப்புல ஈடுபட்டது மட்டும் இல்லாம முன்னேற்றத்தையும் கண்டாங்க. நம்ம பண்டைய தமிழர்களுக்கும் முத்துப்பறிப்புக்கும் இடையிலான தொடர்பு, இதனால தமிழ் மண்ணுக்கு கிடைத்த முன்னேற்றம், இதை பத்தி தான் மிக சுருக்கமா இந்த வீடியோல உங்களுக்காக நான் கொண்டு வந்தேன். தமிழர்களுக்கும் தமிழ் மண்ணுக்கும் பெருமை சேர்த்த இந்த மாதிரி மற்றும் ஒரு கதையோட உங்களை நான் சந்திக்கிறேன். தமிழ் பற்றுள்ள நீங்க நம்ம தமிழ் கண்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி நேயர்களே.